3 பொருள் வச்சு இந்த வறுத்த மிளகா பொடி மட்டும் ஒரு முறை செஞ்சு பாருங்க. சட்னி பக்கம்லாம் இனி திரும்பவே மாட்டீங்க. அவ்வளோ ஒரு சூப்பரா இருக்கும். எப்படி பண்ணேன்னு பார்ப்போமா? ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துங்க. இதுல வந்து 2, 3 கொத்து கருவேப்பிலையும் நல்லா மொறு மொறுன்னு வறுத்து தனியா எடுத்து வச்சுங்க. இது கூடவே ஒரு 5, 6 காஞ்ச மிளகாய் போட்டு இதையும் நல்லா வறுத்து தனியா எடுத்து வச்சுருங்க. அவ்வளோதான் இதுக்கு பெரிய வேலை எதுவுமே கிடையாது. நான் வந்து இத வந்து இடிக்கல்லுல தான் நான் செய்ய போறேன். உங்கள்ட்ட இடிக்கல் இல்லன்னா கூட பரவால்ல. மிக்ஸர் ஜார்ல நான் சொல்ற மெத்தட் படி கொஞ்சம் கரகரப்பா அரைச்சு எடுத்துங்க. இதுல வந்து கொஞ்சமா கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் கொரகொரப்பா ஃபர்ஸ்ட்டு நான் இத வந்து நசுக்கி எடுத்துடுறேன். அடுத்ததா ஒரு 10லேருந்து 15 பல் பூண்டு இதோட சேர்த்துட்டு நல்லா அரைச்சிடலாம். இது பார்த்தீங்கன்னா, ரொம்ப மையா இருக்கக்கூடாது. கொஞ்சம் கரகரப்பா இருக்கணும். அவ்வளோதான். இதுக்கு எந்தவித தாளிப்பும் தேவையே இல்ல. நம்ம ஏற்கனவே இந்த மிளகா, கருவேப்பிலலாம் வறுத்தோம் இல்லையா? அந்த எண்ணெய் மட்டும் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டு அப்படியே கலந்து விட்டுறலாம். இதுக்கு வந்து ரொம்ப மெல்லிசான தோசை இல்லாம கொஞ்சம் கனமான தோசையா வார்த்து எடுத்துட்டு, நம்ம செஞ்ச வறுத்த மிளகாய் பொடிய வச்சு சாப்பிட்டு பாருங்க. சும்மா அப்படித்தான்